ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு காலத்தால் அழியாத ஒரு கல்ட் கிளாசிக் தமிழ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த படம் கூட சொல்லலாம். 1982 நம்ம பாலு மகேந்திரா சாரோட டைரக்ஷனில் நம்ம கமல் சார், நம்ம இளையராஜா இசையில் நம்ம ஸ்ரீதேவி மேம் எல்லாம் நடித்து 1982 வந்த மூன்றாம் பிறை. இது இப்போது 4K ரிசல்யூஷனில் ஒரு புது வடிவில் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. நீங்கள் ஒன்றும் பார்க்கணும்னா போய் பாருங்கள். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் உங்களால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். இதோட காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே நெரேட்டிவ் ஒரு டிஃப்ரெண்ட் நெரேட்டிவ் இருக்கும். நம்ம பாலு மகேந்திராவோட சாரோட எந்த படங்கள் நீங்கள் பார்த்தாலும் அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெளியே வர முடியாது. அவரோட மூன்றாம் பிரியாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இல்லை மூடு புனியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், உங்களால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஆக சிறந்த ஃபிலிம் மேக்கர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் சினிமோட்டோகிராஃபர். அவரோட ஃப்ரேம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். மூன்றாம் பிறை போய் பாருங்கள். அமேசான் பிரைம் ஸ்ட்ரீம் ஆகுது. அதுவும் கிளைமேக்ஸில் நம்ம கமல் சாரோட ஆக்டிங்கு அதெல்லாம் சொல்லத்துக்கு வார்த்தையே கிடையாது. அவர் அதுக்காக நேஷ்னல் அவார்டு கூட வின் பண்ணார். இப்போ பார்த்தாலும் மனசை அப்படியே பிரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸு. அங்கே இளையராஜாவோட பிஜிஎம்மு, அப்புறம் இந்த படத்தில் வர எல்லாம் பாட்டு, அப்புறம் நம்ம கண்ணதாசன் ஐயா இந்த படத்தோட கதையை 2 வரியிலே எழுதியிருப்பார். உனக்கே உயிரானேன் என்னை நீ மறவாதேன்னு எழுதியிருப்பார். ஆனால் கிளைமேக்ஸில் எப்படி திரும்ப வரும்? உனக்கே உயிரானேன் என்னை நீ மறந்தாயே, ஏனோ தெய்வம் சதி செய்தது அப்படின்னு வரும். செம்மையாக இருக்கும். ரிலீக்ஸ்லாம் பாட்டுலாம் பயங்கரமாக இருக்கும். இளையராஜா சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். கமல் சாரோட ஒரு அசுரத்தனமான நடிப்பு இருக்கும் கிளைமேக்ஸில். கண்டிப்பாக போய் பாருங்கள் அமேசான் பிரைமில்.